நறுக்குன்னு சொல்லணும்னா மொக்க படம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா படத்தோட லென்த்து. ஏன்னா படத்தோட டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் வைக்கிறீங்களா, அதுக்கான கண்டென்ட் உள்ளே இருக்கானா கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ட்ரைலர் நமக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சரி, ஓகே, டேரக்டர் ஹீரோ சூஸ் பண்ணுறாரு, நல்ல படங்களாக சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி நம்பி உள்ளே உட்காந்தா கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும். என்ன ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னாக்கா, பிச்சைக்காரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், பிச்சைக்காரனா வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, அதை விட கஷ்டம் இந்த படத்தை உட்காந்து பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் எது வேணால் எடுக்கலாம், அதை உட்காந்து ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்கணும்ல, அது அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. டு பி ஃப்ராங்காக சொல்லணுன்னாக்கா, இது வந்து தனுஷ்கான ஒரு படம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காம வந்தால் கூட இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும். அந்த மாதிரியான படம் தான் இது. ஒஸ்ட்டு. அவர் ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் தான் பிச்சைக்காரனாக வருவார். அதுக்கு அடுத்த சீன்லேருந்து அவர் அப்படியே கார்பரேட்டுக்கு போயிடுவாப்பில்ல ஃபுல்லாக. அப்படியே அது படத்தோட கதை, அவரை தப்பு சொல்ல முடியாது. அவர் பார்க்கும்போது பிச்சைக்காரன்ற ஃபீல் நமக்கு வராது. கை உடஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அந்த கை உடஞ்சதுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இது எதுக்காக வைக்கிறீங்க? நீங்க இது ஒரு சீனை சொல்றீங்கன்னா அதால கதைக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அப்படி ஒரு இம்பாக்டே கிடையாது. ராஷ்மிகா மந்தனா வராங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா எதுக்கு படத்துக்கு? அவங்களால சீன் இந்த கதை நகர்ச்சுன்னா அப்படி கிடையவே கிடையாது. ராஷ்மிகா மந்தனா இல்லாம கூட இன்னொரு பிச்சைக்கார நண்பர் இருந்தா கூட கதை நகர்ந்து இருக்கும். அந்த மாதிரி தேவையே இல்லாத ஒரு சில விஷயங்கள். நாகார்ஜுனான்றாங்க, நாகார்ஜுனா அங்க சூப்பர் ஸ்டார், அவரு கொண்டு வந்து இங்க சொம்படிக்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு படத்துல. நல்லா எடுத்துருக்கலாம். உண்மையிலே சொல்றேன், இந்த படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும்னா, பிச்சைக்காரங்க மேல நமக்கு ஒரு ஏக்கம் வந்துருக்கணும். பாவண்டா எவ்வளோ கஷ்டம் அவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம தோணிருக்கணும். ஆனால் உண்மையிலேயே பார்க்குற எல்லார் மேலேயும் விருப்ப அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட் டைரக்ஷன். பிச்சைக்காரை செத்தா கூட அவனை தூக்குறதுக்கு அவனை வரமாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல. போய் வா நண்பா தியேட்டர் வைபாக இருந்துச்சு, இதெல்லாம் ஓகே சரியா. ஆனால் ஸ்க்ரீன் பிளேன் ஒன்று இருக்குல்ல, ரொம்ப லேக், இழுன்னு ஈத்துட்டானுங்க போட்டு ஒரு சீனையும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட சீனை வாய்ஸ் ஓவரில் சொல்லி முடிப்பானுங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஏன் ஒரு 2-3 ஃப்ளாஷ் வச்சிருக்கலாமே நினைப்போம். ஏன் வைக்கலன்னா, படத்தோட கதை பெருசாக போகுது போல. ஒருவேளை வந்து தனுஷ்க்கு இன்னும் பயங்கரமான ரோல் இருக்கு போல நினச்சோம். தனுஷ் காணாமல் போனார். எப்படின்னா, பெட்டிக்குள்ளே போன பாய் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. தனுஷ் இங்கே போய் அங்கே வராரு, அங்கே போய் இங்கே வராரு. சரி, ஓகே, ஏதாவது பண்ணுவீங்க, அடுத்த கட்டத்துக்கு கதை நகரும்னு பார்த்தா என்ன இப்போ சொன்னானுங்களோ, 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை படத்தை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உள்ளே வந்து பார்த்தா எங்கே விட்டு போனீங்கன்னா அதே சீன் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி தனுஷ் அதே சீன் தான். அவர் காணாமல் போனார் கண்டுபிடிக்கிறோன்னு என்னென்னமோ பண்ணுறானுங்க. காட்டுக்குள்ளே நாய் கடிக்கிற சீனு என்னமோ வைக்கிறானுங்க. ஒரு எஸ்ஐயை சுட்டு கொள்றானுங்க. அந்த சீன் என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் தெரியல. துண்டா அப்படியே வெட்டி இது பண்ணுறாங்க. ஒரு நல்ல டேரக்டர் மாதிரி தெரியலங்க. ஒஸ்ட் இந்த படம். ஒரு 1 மணி நேரத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆனஸ்டாக சொல்லணும்னா ஒரு 1 மணி நேரத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லை உள்ள. ஆனஸ்டாக சொல்லணும்னா, ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி அவங்களுக்கு பினாமியாக 4 பிச்சைக்காரங்களை கொண்டு வராங்க. அந்த பிச்சைக்காரங்களில் வந்து வேலை முடிச்சதுக்கப்புறம் கொள்றாங்க ஒவ்வொருத்தராக. தனுஷும் ஒருத்தர். தனுஷ் மட்டும் ஸ்மெல் பண்ணி எஸ்கேப் ஆகி போகிறார். இது வரைக்கும் சூப்பராக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. இதுக்கப்புறம் தனுஷை தேட ஆரம்பிக்கிறவங்க தேடினாங்களா, கண்டுபிடிச்சாங்களா, இவர் என்ன பண்ணார், இவங்க ரிவெஞ்ச் எடுத்தாரா அப்படின்றத வைக்காம தனுஷை தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. தனுஷ் மாதிரி இன்னொரு 4 பிச்சைக்காரங்களில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு மாசமாக இருக்குது போல். அதுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த பிறக்கிற குழந்தைங்க எடுத்து இவர் வளர்க்குறாரு. இதுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்கா? இது எதுக்கு நாங்கள் பார்க்கணுமா நான் கேட்குறேன். அந்த மாதிரி இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் சாவறான், அந்த சாவை கொண்டு போய் எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல. அதான் சொல்கிறேன், இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னாக்கா, ஒரு பிச்சைக்காரனோட வாழ்க்கை கஷ்டன்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் இறந்து போனால் தூக்குறது கூட எவனை வரமாட்டான்னு காட்டுறாங்க. ஓகே, எல்லாம் நல்லது. இதெல்லாம் எப்படி கிறிஸ்பாக வைக்கணுமோ அப்படி கிறிஸ்பாக வச்சா தான் பார்க்க முடியும். ஒரு குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவோம், இந்த சீன் படத்துக்கு தேவையில்லை, இது தூக்கு. ஒரு தனுஷை காணாமல் போயிட்டார், தனுஷ் கிடைக்கிறாரு, ஒரு எஸ்ஐ பிடிச்சிட்டு வராரு, அந்த எஸ்ஐ சுட்டு கொள்றாங்க. அந்த சீன் தேவையில்லை படத்துக்கு. அந்த சீனால தான் கதை நகர்ச்சியும் கிடையாது. அந்த மாதிரி ஊர்பட்ட சீன் அதே மாதிரி படத்தில் வருது. இந்த மாதிரி இவ்வளோ லேகான சீன் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா இது 2 மணி நேரத்துலேயே முடிச்சிருக்கலாம் இந்த படம். அப்படி பண்ணிங்கன்னா அந்த படம் ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. அதான் சொல்கிறேன்ல, படத்தில் சொல்லப்பட்ட சோஷியல் மெசேஜை இவங்களே ட்ரோல் பண்ணிட்டாங்க. பிச்சைக்காரனா வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனால் அதை விட கஷ்டம் இந்த படத்தை உட்காந்து பார்க்குறது அப்படின்ற மாதிரி இவங்களே ட்ரோல் பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. படத்தில் மியூசிக் நல்லா இருந்தாலும் ரசிக்க முடியல நம்மளால். ஏன்னா படத்தை நெகட்டிவ் சூழ்ந்துருக்கிறதால எதையுமே ரசிக்க முடியல நம்மளால். இந்த போய் வா நண்பா பாட்டுக்கு தனுஷோட ஃபேன்ஸ் போய் ஆடுறாங்க. சும்மா இருடா ஏண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலைக்கு போயிட்டு அந்தளவுக்கு படம் லேகாக போயிடுச்சு. இவங்க பேசாமல் இருந்தால் கூட நாங்கள் ஒழுங்காக வந்து பார்த்துருவோம். இவனுங்களே பேசி ஒரு செங்கலை உருவ முடியாது, வேட்டியை உருவ முடியாது, ஏதாவது ஒன்று பேசி இவனுங்களே இழுத்து விட்டுறானுங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே. நீங்கள் எதிர்பார்க்காம வந்தால் கூட இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு கேவலமான படம் இது. இந்த படத்தில் நடித்த தனுஷை இந்த படத்தை பார்க்க முடியாதுன்ற அப்புறம் யார் வந்து பார்க்கலான்னா அவ்வளோ ஒஸ்ட் இந்த படம். உண்மையிலே சொல்கிறேன், பிச்சைக்காரன் நடித்ததெல்லாம் ஈஸி. இந்த படத்தை நடித்து ரிலீஸ் பண்ணி அவரே திருப்பி உட்காந்து பார்ப்பாரானா அவ்வளோ படத்தில் லேக் இருக்குது. இதை யாருமே உட்காந்து பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் இந்த படத்தை உட்காந்து பார்க்குறீங்கன்னா ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டு வந்து பார்த்தா கூட உங்களை தூங்க வைக்கும். அப்படியாப்பட்ட படம் இது. ரொம்ப ஒஸ்ட் உண்மையிலேயே.
ஐயா யாருக்குமே பிடிக்காதியா, அவனுங்களும் மனுஷன் தானே, அவங்களும் இருக்கட்டும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கு ஆடியன்ஸ்னாக்கா நாகார்ஜுனா ஒழுங்காக காட்டணும். அவரையும் அந்த படத்தில் சொம்படி தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் அவன் மட்டும் எப்படி ரசிப்பான் அவன்? அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது படம், ரொம்ப ஒஸ்ட்டு உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன். இந்த படத்தை டேரக்டர் பார்த்தாரா இல்லையான்னு கேட்கணும். எடிட்டர் கிட்ட கொடுத்துட்டு எடிட் பண்ணி போட்டுறான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அடுத்த படத்துக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது படம், ரொம்ப ஒஸ்ட்டியா. அதான் சொல்கிறேன்ல. ஆனால் இவ்வளோ நேரமாக வடிவேல் வந்து முதல்ல மாவை ஊற்றி இதை போடு அதை போடு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போன்னு சொல்லிட்டு போகிற பார்த்தியா, ரொம்ப வசதியா உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கை, செகண்ட் ஹாஃப் சூற மொக்கை, அப்படிதான் சொல்லணும். பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லையா, உண்மையிலேயே சொல்கிறேன். ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறமா அது என்ன தாக்கத்தை கொடுத்தா உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறமா ஆள விட்ற சாமி, உண்மையிலே சொல்கிறேன். இந்த யாருமே பார்க்க முடியாது, ஆனஸ்ட்டாக இப்போ சொல்கிறேன், பார்க்க முடியாது. இல்லை இன்னைக்கு நைட் ஷோவே பாருங்களேன், இப்போ ஈவினிங் வரைக்கும் ஓட்டிடுவாங்க. நைட் ஷோ ஏதாவது கொஞ்சம் ஆடுவாங்க, நைட் ஷோவே தூங்கத்தான் வருவாங்க எல்லாரும். நாளையிலேருந்து இந்த படம் ஓடாது, கண்டிப்பாக ஓடாது. ஸ்க்ரீன் எல்லாம் எவ்வளோ குறையுதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள், நல்லா தெரியுதுல படம் பார்க்கும்போது. ரொம்ப ஃபஸ்ட்டு உண்மையிலேயே.